அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஒரு கடாய் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூனு, 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன், 2 சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன், 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். வதங்கின பிறகு உப்பு தேவைக்கேற்ற மாதிரி போட்டு 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். வதங்கின பிறகு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன். அதையும் நல்லா மசித்து வெங்காயத்தில் போட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். போட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிட்டேன். மூடி 5 நிமிஷம் வெந்த பிறகு சோம்புத்தூள் போட்டேன் வாசத்துக்காக. மல்லி இலைகளை தூவி இறக்கி வச்சுக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். பூரி பொரித்து அதில் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். பூரிக்கும் கிழங்குக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு.